முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அமைச்சரவை அவசரமாக பதவியேற்றுக் கொண்டது ஏன் என்பது குறித்து மின்துறை அமைச்சர் தங்கமணி விளக்கம் அளித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தியாசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலை இப்பொழுது பார்க்கலாம். 2014 செப்டம்பரில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு அவங்க சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்தபோது இதே போல் அத்தனை அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டாங்க. ஆனால் அப்போ ஒரே கண்ணீரும் கவலையுமா அவ்வளோ பெரிய வேதனையோடு குமுறல்களோடு தான் அவங்க உறுதிமொழி படிக்கவே முடியாத அளவு நிலைமை இருந்தது. அவங்க ஒரு சிறை சென்ற போதே அந்தளவு வேதனைன்னா அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாம் ஒரே அடையாளமாக இருந்த ஒருத்தர் உயிரோடையே இல்லை அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ பெரிய வேதனையை எழுப்பியிருக்கணும், அது எல்லாருக்கும் புரிந்து. ஆனால் அந்த இப்போ பதவியேற்பில் எங்கேயும் ஒரு முணுமுணுப்பை கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அது நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க. ஏன்னா அந்த இழப்பை யாருமே ஈடு செய்ய முடியாத இழப்பு. அந்த நேரத்தில் நாம் எந்தாவது இடம் கொடுத்துடக்கூடாது, எதிர்க்கட்சிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இரவோடு இரவாக பதவியேற்று மாண்புமிகு அம்மாவனுடைய மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் அந்த வேலையை பார்த்தார்கள். ஏதோ அப்பொழுது அழுதார்கள், இப்பொழுது ஒன்றுமே அழுகவில்லை என்று நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எல்லாம் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களும் அன்றைய தினம் இரவு முழுவதும் அடுத்த நாள் முழுவதும் இன்னும் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அதுதான் உண்மை நிலவரம்.